நெக்ஸ்ட் ஜென் அஸ்ட்ரோ ஆன்மீக அன்பர்கள், நேயர்கள், ஜோதிட அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். வாழ்க வளமுடன். ஜோதிடர் ஸ்ரீ குரு சுந்தரவடிவேல். இப்போ பார்த்தோம்னாக்க செப்டம்பர் மாத பலன்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் கும்ப ராசிக்கு எப்படி இருக்கும், என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத விரிவாக பார்க்க போகிறோம். இப்போ அந்த வகையில் பார்த்தோம்னா மாதம் நமது மாதப்பலன், கோச்சார பலன்கள், மாத பலன்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் கிரக பெயர்ச்சி பலன்கள் அப்படிங்கிறதையும் நம்ம தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதுலேயும் பார்த்திங்கன்னா நிறைய ஜாதகங்கள் வாட்ஸ்அப் மூலமாக அல்லது ஃபோன் கால் மூலமாகவும் நிறைய ஜாதகங்களை அனுப்பி நிறைய பேர் நம்மக்கிட்ட பார்த்துருக்கீங்க. நல்ல கமெண்ட்ஸ். அதுலேயும் பார்த்தீங்கன்னா கோச்சாரத்தில் சொல்லக்கூடிய பொது பலனை எங்களுக்கு நல்லா இருக்குது, எங்களோட ராசியோட நட்சத்திரத்தோட ஒத்து போகுது அப்படிங்கிற மாதிரி நிறைய நல்ல விஷயங்களை சொல்லியிருக்கீங்க. வாழ்த்துக்கள் நேயர்களே. அடுத்து பார்க்குறோம். இப்போ கும்பராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ராசிநாதன் சனி பகவான் தான் ஆட்சி பெற்று வக்ரக நிலையில் ராசியிலேயே இருக்கிறார். 7.5 சனி காலகட்டம். அதுலேயும் குறிப்பாக ஜென்மச்சனி நடக்குது. ஜென்மச்சனி நடக்குது, அதுவும் வக்ரகதியில் இருக்கிறார். இது என்ன விதமான பாதிப்பை கொடுக்கும்? சரி, அது ஒரு பக்கம் இருக்குது. இது மாதம் பார்த்துக்கிட்டு தான். 2ல் இருக்கக்கூடிய ராகு, 7ல் கேது. இதில் குறிப்பாக பார்க்க போனோம்னா 4, 9 சுக்கிரன் 8ல் நீசமடைகிறார். இது ஒரு விஷயம். அடுத்து 7ஆம் அதிபதி 7லே ஆட்சி பலத்தோடு இருக்கிறார். அடுத்து 5 சேர்ந்து இருக்கிறார். இதெல்லாம் என்ன விதமான பலன்களை தரும் இந்த செப்டம்பர் மாதம் அப்படின்னா ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். முதல் பாயிண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, ராசிநாதன் ராசியிலேயே ஆட்சி பெற்று வக்ரகதியில் இருக்கிறதுனால, ஜென்மச்சனி நடக்கிறதுனால உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் சோர்வு ஏற்படும். எப்போதும் இருக்கிறது மாதிரி இருக்காது. கொஞ்சம் அடிக்கடி உடல் சோர்வு வரும். அதுலேயும் மன சோர்வு நிறையா வரும், மனக்குழப்பங்கள் நிறையா வரும். ஆமாம், நம்ம செஞ்சது சரியா தவறா, எடுத்த முடிவுகள் சரியா தவறா அப்படிங்கிறதெல்லாம் சந்தேகம் வரும். சந்தேகம், மனக்குழப்பம், இது ரெண்டும் வந்து போகக்கூடிய ஒரு நிலை. அடுத்து எல்லாம் இன்னொன்று என்னென்னா நெகட்டிவாக தோணும். நம்மளை சுற்றி நமக்கு நல்ல விஷயங்கள் நடந்தாலும் கூட நம்மளோட பார்வை அப்படிங்கிறது கொஞ்சம் நெகட்டிவாக இருக்கும். ஏன்னா நம்ம நினைக்கிற விஷயங்கள், இயங்குகிற விஷயங்கள், யோசிக்கிற விஷயங்கள் எதுவும் நமக்கு உடனே நடக்கிறதில்ல. கொஞ்சம் லேட்டாக நடக்குது. சில நேரத்தில் நடக்காமலே போயிடுது. அதனால் என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் வருது. எதையும் நம்ப முடியலை, நம்ம யோசித்தது சரியானும் தெரியலை, செய்யலாமா வேண்டாமா அப்படிங்கிறது ஒரு கன்ஃபியூஷன். இப்படிப்பட்ட ஸ்டேஜெல்லாம் உண்டு. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சனி பகவான் வக்ரகதியில் இருக்கிறதுனால ஒரு குழப்பத்தை உருவாக்குவார் மனதில். அதே நேரத்தில் முன்னாடி இருந்தது மாதிரி சோர்வு இல்லாமல் கொஞ்சம் சுறுசுறுப்பு கிடைக்கும். அதே நேரத்தில் தர்க்கவாதம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பண்ண வைப்பார். அப்படிலாம் பண்ணிட வேண்டாம். வாக்குவாதம், தர்க்கவாதம் அதெல்லாம் வேண்டாம். அடுத்து 7ஆம் இடத்துல பார்த்துக்கிட்டு இருந்தார் சனி பகவான், பார்த்துக்கிட்டு இருந்தார். இப்போ என்ன நடந்து போச்சுன்னா, 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ஒளி பகவான், ஒளி கிரகம், கிரகங்களின் ராஜா அப்படின்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான், அரசாங்க அதிபதி, அதிகாரத்துக்குரிய ஒரு கிரகம் ஆட்சி பெற்று அங்கேருந்து நேரடியாக சனி பகவானை பார்க்குறார். அப்போ ஒளி நிறைந்த ஒரு கிரகம் இருள் கிரகத்தை பார்க்கறதுனால இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும். என்ன விதமான மாற்றம் ஏற்படும்னா,
கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கும், கூட்டு தொழில்கள் வெற்றி பெறும், அரசு சார்ந்த ஆதாயங்கள் கிடைக்கும், அரசு சார்ந்த போட்டித் தேர்வுகள் எழுதியிருந்தால் அதுக்கு நமக்கு சாதகமான ரிசல்ட்டு கிடைக்கும். அதுலேயும் குழந்தைகள் படிக்கிற குழந்தைகள் அவங்களுக்கெல்லாம் நினச்ச இடத்துல பிடிச்ச மாதிரி இருக்கும். கண்டிப்பாக அரசு வேலை கிடைக்கக்கூடிய, அரசு போட்டித் தேர்வுகளில் ஜெயிக்கக்கூடிய, அரசு காரியங்கள் நடக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. போட்டி பந்தயங்களில் ஜெயிக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது விளையாட்டுத்துறையில் இருக்கவங்களுக்கெல்லாம் உண்டு. ஆமாம். அதே போல் அப்பா ரொம்ப உதவிகரமாக இருப்பார். அதே போல் அப்பா சார்ந்த உறவுகள்லாம் ரொம்ப ஹெல்ப் பண்ணுவாங்க. அப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் நடக்குது. இதில் சுக்கிரன் என்ன பண்ணிட்டார், மீசம் அடைஞ்சிட்டார். ரொம்ப நாள் இல்லைங்க, ஒரு 20 நாள் தான் இருக்கார். ஒரு 15லேருந்து 18 நாள் கணக்கு வருது, 18 நாள் வருது. சுக்கிரன் நீசமாக இருக்கிறது, அதுவும் கேதுவோடு சேர்ந்து இருக்கிறது பார்த்திங்கன்னா அவங்க ராசியிலிருந்து 8ஆம் இடத்துல இருக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் சுகரை செக் பண்ணிக்கணும். சுகர் ப்ராப்ளம் வரக்கூடிய அமைப்பு இருக்குது. அடுத்து அடிவயிறு சார்ந்த பிரச்சனைகள் வரும், யூரினரி ட்ராக் ப்ராப்ளம். அதே நேரத்தில் கிட்னி ஸ்டோன், கிட்னி சார்ந்த விஷயங்கள், அலர்ஜி, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும். கூடுமான வரையும் அடிவயிறு சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும். ஏன்னா கேதுவோடு சேர்ந்த சுக்கிரன், அதனால் கொஞ்சம் கவனம் தேவைப்படுது. உடல் ஆரோக்கியம், உணவு ஆரோக்கியம் ரொம்ப முக்கியமாக இருக்குது. மற்றபடி வேலை, தொழில், வருமானம் சார்ந்த விஷயங்கள்லாம் நல்லா இருக்குது. அதெல்லாம் எதுவும் குழப்படி இல்லை. அவங்கவுங்க சொந்த ஜாதகத்தில் உங்களுடைய என்ன தசாபுத்தி அமைப்புகள் போகுங்கிறத பார்த்துட்டு கோச்சார பலன் கூட ஒப்பிட்டுக்கங்க. அடுத்து 2ஆம் இடத்து ராகு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா பல வழிகளில் வருமானத்திற்கான தேடல்களை தந்து கொடுப்பார். அது ஒருத்தர் நல்லா இருக்குது. குரு பார்வை அப்படிங்கிறது 12ஆம் இடத்துல இருக்குது. அடுத்து பார்வை பலன் அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்திங்கன்னா அடுத்து வேறு எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படின்னா உங்கள் ராசியிலிருந்து பார்த்திங்கன்னா 10ஆம் இடத்தை குரு பார்க்குறார். அப்போ வேலை, தொழில், வருமானம் சார்ந்த விஷயங்கள், வெளிநாடு சார்ந்த விஷயங்கள்லாம் நல்லா இருக்குது. ஒன்றும் பயப்பட வேண்டாம். பயப்படுறது மாதிரி இங்கே எதுவும் இல்லை. பயப்படுறது அப்படின்னா 2 விஷயம்தான், அது 2ஐயும் சொல்லியாச்சு. என்ன விதமான வழிபாடு உங்களுக்கு நல்லா இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். உங்களை பொறுத்த வகையில் வாரம் சனிக்கிழமை ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணணும். அடுத்து வேறு என்ன வழிபாடு பண்ணிக்கிட்டால் நல்லது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த காலகட்டத்தை பொறுத்த வகையில் வெள்ளிக்கிழமைகளில் அம்மன் வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும். சரி, அடுத்து இந்த மாதத்திற்கான பல்வேறு விதமான நிகழ்வுகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். 2ஆம் தேதி அமாவாசை திதி வருது, முன்னோர் வழிபாடு, அதே நேரத்தில் குலதெய்வ வழிபாட்டுக்கு உகந்தது. அடுத்து 7ஆம் தேதி விநாயகர் சதுர்த்தி வருது, பஞ்சமுக கடவுள், பஞ்சபூத கடவுள் அப்படின்னு சொல்லக்கூடிய விநாயகர் வழிபாடு அப்படிங்கிறது வருது. அடுத்து 17ஆம் தேதி பௌர்ணமி திதி வருது, திரு அண்ணாமலையாரை வழிபடக்கூடிய, அண்ணாமலையாரின் முழு அருளை பெறக்கூடிய ஒரு நன்னாள். அடுத்து வேறு என்ன விசேஷங்கள் இருக்குது? 6 சிவமுகூர்த்த தினங்கள் இருக்குது. அதுலேயும் குறிப்பாக 3 சிவமுகூர்த்த தினங்கள் மிகவும் உங்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்குது. பயன்படுத்திக்கோங்க, ரொம்ப நல்லது. அடுத்து வேறு என்ன சிறப்புகள் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மாதத்தை பொறுத்த வகையில் கும்பராசினியர்களுக்கு இப்படிப்பட்ட விஷயங்களோட, இப்படிப்பட்ட கிரக அமைப்புகள் பலன்களோட அமைஞ்சிருக்கு. ஆமாம், அதுலேயும் குறிப்பாக உங்களை பொறுத்த வகையில் பார்த்திங்கன்னா
நவம்பர் 15 வரையும் சனி பகவான் வக்ரகதியில் தான் இருப்பார். ஆமாம், அதனால் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒன்றும் பெரிய பாதிப்பில்லை. உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கவனம் எடுத்துக்கங்க. உழைப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை முன்னிறுத்தி போகிற அனைவருக்கும் வெற்றி அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக கிடைக்கும். உடல் ஆரோக்கியம், கவனம். நன்றி, வணக்கம்.